Welcome to RSR. எல்லாருக்கும் என்னுடைய இனிய அன்பான வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பாட்டி காலத்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். புளி வந்து நல்லா போட்டு மையாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள்லாம் போட்டு அரைக்கணும். அது வந்து எனக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். கொரன்னு அரைச்சிட்டு அந்த கிரேவியை மட்டும் வழித்து எடுத்து வச்சுக்கணும். அதுதான் வந்து லாஸ்ட்டில் உரலை கழுவி வைக்கும்போது அந்த தண்ணி வந்து அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றும். அதுதான் டேஸ்ட்டு. அதே மாதிரி ரசம் வைக்கிறனால அந்த குழம்பு வந்து கழுவி ஊற்றி ரசத்தில் ஊற்றும் போது அந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உரலில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து வழித்து எப்படி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுருவோம். அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா தக்காளி வந்து அப்படியே இலை மாதிரி ஆகிடும். நான் நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இந்த கிரேவி எல்லாம் வடகம் எல்லாம் போட்டு தாளிச்சிடுவோம். இந்த கிரேவியை போட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணணும், அதுக்குள்ளே மீனெல்லாம் கழுவிக்கணும். சிம்மில் எரியணும் அடுப்பு. நான் விறகடுப்பில் தான் செய்கிறேன். மீன் வந்து நல்லா தேய்ச்சி கழுவணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஏரி மீன், விரால் மீன். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உப்பெல்லாம் போட்டு கொடாஞ்சிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துடணும். எடுத்து கழுவி முடிக்கும் எப்படியும் 1 hour ஆகிடும். அதை நல்லா தேய்ச்சி கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், போட்டு பக்கெட்டில் போட்டு நல்லா அலசி எடுக்கணும். எடுக்கும்போது நிறைய முறை அலசி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பக்கெட்டில் போட்டோம்னா அந்த தண்ணி வந்து வெள்ளையாக இருக்கணும். மீன் வந்து பளிச்சின்னு உள்ளே தெரியணும். அந்த மாதிரி வச்சோம்னா வந்து நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு மீனை வந்து பக்கெட்டில் போட்டு கவுத்து வச்சா தண்ணியெல்லாம் இரும். அதுக்குள்ளே குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த மீனை வந்து அதில் எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு ஒரே ஒரு தட்டு போட்டு மூடிடணும். எல்லாம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறம் மீனை போட்டுட்டு மீன் போட்ட ஒரே ஒரு கொதி தான் கொதிக்கணும். ஒரு கொதிக்கும் போது தட்டை போட்டு மூடிட்டு கீழே இறக்கி வச்சிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். அது மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு பண்ணணும். அதுக்கு வந்து நாங்கள் சாப்பிட போகிறது வந்து களிக்கு வந்து சிறுதானிய அரிசியை போட்டு வேக வச்சுட்டு களி கண்டுறேன். நாங்கள் வந்து ஒரு 6-7 பேர் வீட்டில் எல்லோரும் களி சாப்பிடுவாங்க. இது அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த அரிசி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கேழ்வரகு வந்து ஒரு 3-4 நான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறதால ஒரு கேழ்வரகு மாவு வந்து 3 கப்பு 3.5 கப்பு போடுறேன். ஏன்னா 1 கப்புக்கு வந்து 2 கப்பு தண்ணி வைக்கணும். நம்ம எப்படி யூஸ்வலாக இது பண்ணும் மாவுங்களுக்கு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடணும். நடுவில் வந்து மத்து வச்சு ஓட்டை போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். மத்து வச்சு ஓட்டை போட்டு விட்டோம்னா அந்த மாவு வந்து நல்லா வெந்துடும். கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக நல்லா வெந்துடும். அது வேகத்துக்காக என்ன பண்ணோம், மத்து வச்சு நடுவில் ஓட்டை போடுறோம் பாருங்கள். இதை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா அந்த சுற்றி கொதிச்சு எப்படி மேலே வருது பாருங்கள். அந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக அது மாதிரி கொதிச்சு வரணும். இதை மாதிரி கொதிச்சு வந்தால் தான் வந்து மாவு நல்லா வெந்திருக்கும். களி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது மாதிரி கொதிச்சு தண்ணி வராமல் நம்ம சீக்கிரம் பண்ணிட்டோம்னா மாவு வந்து அந்த இல்லாமல் போயிடும். கொதிச்சு வரது இல்லைனாக்கா மாவு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. களியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிடணும். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன பண்ணணும், இந்த தட்டை திறந்துட்டு மத்து வச்சுட்டு கீழே எடுத்து வச்சுக்கின்னு மற்ற வச்சுட்டு நல்லா கலரணும். அந்த தண்ணி அதையும் நல்லா கலரணும். சப்போஸ் கலரும் போது எப்படி கலர்றோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலரணும். நல்லா கலக்கும் போது நமக்கு வந்து தண்ணி எதனா பத்தலை, ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணோம், திருப்பி சுடுதண்ணி இருந்தாக்கா சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு அதில் ஊற்றி கலந்துக்கலாம். கலந்தோம்னா களி வந்து கொஞ்சம் இதுவாக வரும், லூஸாக இருக்கும், ரொம்ப கல்லாக இருக்காது. அதை மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதுவாக கம்மியான மாதிரி இருந்தது. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், திருப்பி வந்து கெட்டிலில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் ஊற்றி நான் கலந்தேன். நல்லா கலக்கணும். நம்ம எவ்வளோ கலக்கிறோமோ அவ்வளோ கலந்து மத்தில் பண்ணோம்னா தான் அந்த வெள்ளை மாவு வந்து களிக்கு உள்ளுக்குள்ளே வந்துடும். இல்லைனா அது வராமல் இருக்கும். அந்த சூடு இருக்கும் போதே டக்குன்னு எடுத்து வச்சு டக்குன்னு கலரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு நல்லா கலந்துடணும் பாருங்கள். எப்படி கலக்கிறேன் பாருங்கள். அந்த வெள்ளை மாவே தெரியாத மாதிரி, மாவோட கலரே தெரியாத மாதிரி நான் கலக்கும் போதே அது அப்படியே திரண்டு வரும். களியோட மாவு வந்து என்ன பண்ணும், அப்படியே திரண்டு அந்த மத்தோடு சேர்ந்து வந்துடும். இதை மாதிரி சேர்ந்து வந்துடும். நல்லா கலரணும். எவ்வளோ கலர்றோமோ அவ்வளோவும் களி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கலர்றதில் தான் இருக்குது களி. கலரிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நல்லா திரண்டு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம்னா நம்ம தண்ணி நல்லா மத்து வச்சு கலந்ததுக்கப்புறம் தண்ணி தொட்டு நம்ம அதை தொட்டு பார்த்தோம்னா நல்லா மாவு கையில் ஒட்டாது. அதே போல் மத்தில் இருக்கிறதெல்லாம் வழிச்சிடணும். வழிச்சிட்டு அப்போவே மற்ற கழுவிடணும். ஏன்னா இல்லைன்னா அது கேழ்வரகு வந்து காஞ்சி போயிடுச்சுன்னா அது கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அந்த சூடு இருக்கும்போதே வந்து மற்ற கழுவி எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த களியை வந்து நல்லா சுடு தண்ணி பக்கத்தில் ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
தண்ணி எடுத்து வச்சுக்கணும்னா அந்த தண்ணியை தொட்டு தொட்டு தான் அந்த வெந்த அந்த மாவை வந்து நம்ம எடுத்து களியாக உருட்டி வைக்க போகிறோம். இப்போ அந்த மத்து வந்து ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேன் நான். இப்போ மத்து கழுவி வச்சுட்டேன். இப்போ மாவு பாருங்கள் எப்படி சூப்பராக நல்லா வந்துருக்குது. திரண்டு நல்லா களி சரியாக நல்ல வாசனை, இந்த சிறுதானியத்துக்கு அதுக்கும் சரியான வாசனை. இப்போ நம்ம களி உருட்டி போட ஒரு குட்டி பாத்திரமும், களி உருட்டுறதுக்கு மரத்தில் இது மாதிரி இருக்கும், சின்ன சைஸ்லேயும் இருக்கும் பெருசுலேயும் இருக்கும். இப்போ களியை வந்து தண்ணி தொட்டுக்கிறதுக்கு வேணும் சொல்லிடுங்களா, நம்ம தண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு தான் அப்போ கையில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். இப்போ உருட்ட போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உருண்டை அதில் வைக்கிறோம். இதில் வச்ச உடனே நம்ம அப்படியே கையில் இப்படி பண்ணோம்னா நல்லா அழகாக உருண்டு வந்துடும். இதை உருண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். அதே போல் எத்தனை உருண்டை வேணுமோ நம்ம அத்தனை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அது மாதிரி அழகாக உருட்டி எத்தனை பேர் இது மாதிரி நிறைய உருண்டை எல்லாருக்கும் ஒரு உருண்டை கலந்து போட்டுட்டேன் நான். அதில் ஒரு உருண்டை சூடாக களிக்கும் நம்ம வச்சுருக்கிற மீன் குழம்பையும் ஊற்றின்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டை களி எடுத்து வச்சுக்கினேன் நான். வச்சுட்டு அந்த மீன் குழம்பு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம உடனே இது பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன் நான், ஒரு பீஸ் மீனை எடுத்து வச்சுட்டு இந்த களிக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்து ஊற்றின்னு சாப்பிடணும். நான் வந்து கீரை குழம்பு மீன் குழம்புலாம் வச்சு களி செஞ்சாக்கா எனக்கு நிறைய குழம்பு பிடிக்கும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிசைஞ்சு அதில் அப்படியே முக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் களியோட டேஸ்ட்டு. பாருங்கள் எப்படி குழம்பு இதே மாதிரி தான் எடுத்து ஊற்றணும். சைட்லேருந்து எடுக்கணும். நம்ம நடுவில் போட்டு எடுத்தோம்னா மீன் வந்து உடஞ்சிடும். நம்ம வேறு ஒரு கொதிலே இறக்கி வச்சுட்டோம் இல்லை, அதனால் மீன் வந்து எதுவுமே இப்போது ஆகாது. அந்த சூடுக்கே வந்து மீன் நல்லா வெந்துடும். மீன் வேவர வச்சோம்னா தான் வந்து மீன் உடஞ்சி போயிடும். இப்போ நான் சாப்பிட்றேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வாய் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. ரெண்டாவது வாய் சாப்பிடும் போது இன்னும் சூப்பர். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எங்கள் பாட்டி வைக்கிற மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு இதே போல் வச்சு சாப்பிடுங்க. நம்ம ஊற வச்சு அரைக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. அம்மியில் உரலில் அரைச்சி வச்சோம்னா அதோடய டேஸ்ட்டே அலாதி தான். இந்த மாதிரி டேஸ்ட் வந்து மிக்சிலெலாம் அரைச்சோம்னா நமக்கு வரவே வராது. இதனால் இது சூப்பராக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் அன்றைக்கி எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே பிச்சின்னு போயிடுச்சு குழம்பு மீன் எல்லாமே.